அதுக்கு முன்பாக நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். ஆமோஸ் 4:12 சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்குதா? நீங்கள் இப்படி ஒரு நடக்க போதுனே தெரியாமல் நீங்கள் அதில் பாதிக்கு உள்ளாகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி நோவா கிட்ட சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போது, நீ ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுன்னு. 100 வருஷமாக ஜலப்பிரளயம் வரல, ஆனால் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அந்த 100 வருஷமும் நோவா உலகத்தின் மக்களுக்கு பைத்தியத்தை போல காணப்படுவான். என்னப்பா நீயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற, 100 வருஷமாக 500 வயசில் நீ சொல்ல ஆரம்பித்த, உனக்கு 600வது வயசு ஆகிப்போச்சு, ஒரு ஜலப்பிரளயத்தையும் காணும், ஒன்றையும் காணும், சும்மாவாவது நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஒரு நாள் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. 100 வருஷம் இவன் பைத்தியமாக இருந்தான். அந்த ஒரு நாளில் அத்தனை பேரும் பைத்தியமானார்கள். நோவா அறிவாளியாய் மாறி போனான். அதே தான் உங்களுக்கும் சொல்லப்படுது. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அது நடக்காது, அதெல்லாம் ஆகாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், வரப்போகிற அழிவுகளுக்கு அவர் காரணம் அல்ல. அவர் எல்லாத்தையும் தெளிவாக தான் செஞ்சார். மனுஷன் நாசமாக்கிட்டா அதனால் வரக்கூடிய அழிவை முன்னறிவிச்சிருக்கிறார். அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் அதில் நம் தேவ பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார். 2வது, உங்கள் மூலமாக இன்னொரு கூட்டத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். நம்ம மட்டும் தப்பிக்கிறது இல்லை. நோவா என்ன பண்ணாராம்? தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினார். அதோட கூட அவர் நிறுத்தவில்லை. வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவர் போய் அதை பிரசங்கம் பண்ணுறார். இப்படி நடக்குது. அந்த 2 காரியத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இன்னொன்று, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கான கூட்டம் தான் இது. இந்த பேரின்ப பெருவிழால இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நாளன்னைக்கு அவங்க என்ன பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 நாள் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான கூட்டம், உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான காரியம் இது. இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு நீங்கள் காது கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். வரப்போகிற அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தூத்துக்குடிக்கே கொடுக்கப்படுகிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ எல்லாம் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு கவலைப்படாதீங்க. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் சோதோமில் எல்லாம் ஜாலியாக இருந்தான். லோத்துவின் வீட்டில் சூழ்ந்து கொண்டு எல்லாரும் ஜாலியாக இருந்தான். மறுநாள் காலையில் டோட்டல் தலைகீழாய் மாறிடுச்சு. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பெல்ஷாத்சார் புசித்து குடித்து கொண்டிருந்தான் வப்பாட்டிகளோடு கூட உட்கார்ந்து தேவாலயத்தின் பாத்திரத்தில். மறுநாள் காலையில் கதை வேற மாதிரியாய் மாறிவிட்டது. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில் வேற மாதிரி இருந்தான். மறுநாள் காலையில் தலைகீழாய் மாறிவிட்டது. ஒரு நாள் ராத்திரியிலே எதையும் மாற்றி அமைக்க தேவனால் முடியும். கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது. நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது, எங்கிட்ட பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, விட்டெறிஞ்சா 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ் தான். அது வரைக்கும் தான் கிருபை பாதுகாத்து கொண்டிருக்கும். அதுக்கு மேல் நியாய தீர்ப்பு தொடங்கும். அப்படியானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுதல். இந்த ஆயத்தப்படுதலில் நீங்கள் பங்கேற்க வேண்டும்.